ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பிரதர். சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். சரி. 29/5/2024 முரளியின் கேள்வி பதில்கள் பிரதர். உங்களுடைய பரிபக்குவ நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எப்ப குழந்தைங்களாகி நமக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுதோ அப்போது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்துருங்கிறாங்க. கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறாது. மனநிலையும் ஆடாத அசையாததாக ஆகிடும். கர்மேந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலம் அடைகிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் மாயான்னு சொல்லப்படுது. கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு தீய கர்மமும் நடைபெறக்கூடாது. இங்க யோக பலத்தினால கர்மேந்திரியங்களை வசப்படுத்தணும். அவர்களும் மருந்துகளால் வசப்படுத்துறாங்க. குழந்தைங்க கேக்குறாங்க, பாபா இவை ஏன் வசமாகிறது இல்ல அப்படின்னு. பாபா சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு கர்மேந்திரியங்கள் வசமாயிடும். இது கர்மாதீத்த அவஸ்தான்னு சொல்லப்படுது. இது நினைவு யாத்திரையால் மட்டுமே ஏற்படும். அதனாலதான் பாரதத்தின் புராதன ராஜயோகம்னு பாடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதனால நீங்க இந்த விகாரி கர்மேந்திரியங்களை யோக பலத்தின் மூலம் வெற்றி கொள்ளும் முயற்சியை செய்யணுங்கிறாங்க. கடைசியில முழுமை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்றாங்க. எப்போது பரிபக்குவ அவஸ்தா முதிர்ந்த நிலை ஏற்படுதோ பிறகு எந்த ஒரு கர்மேந்திரியமும் சஞ்சலம் செய்யாதுன்னு சொல்றாங்க பாபா. ஓகே, முதிர்ந்த நிலை அப்படின்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஒரு முதிர்ச்சினா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு முதிர்ச்சி நிலை அடைஞ்சிருக்கும். பொதுவா இந்த உலகத்துல கூட ஒரு விலங்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான விலங்குன்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்கன்னா யானைய சொல்லுவாங்க. யானை ஒரு தும்பிக்கையை எடுத்து ஒரு குழந்தைய தூக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய தூக்குதுன்னு வச்சுக்கோங்க, புத்தனாப்புல தூக்கும், மெதுவா தூக்கும். அதுவே ஒரு மரத்தை சாய்க்கணும்னா எப்படி சாய்க்கும்? பிடிச்சு ஓங்கி ஒரு இழுத்துனா உடஞ்சு போகணும் இல்லையா? அப்ப அதுக்கு தெரியுது எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கணும் அப்படின்றது, எங்க எதை செய்யணும் அப்படிங்கிற புத்தி வேலை செய்யணும், அந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல கூட சிவனுக்கு மூத்த பிள்ளையா காமிச்சது யாருன்னா பிள்ளையார காமிச்சிருக்காங்க, கணபதியா காமிச்சிருக்காங்க. கணபதினா கணங்களின் பதி. கணங்கள்னா என்ன? இந்திரியங்கள். நம்மளுடைய 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, தேக இந்திரியங்கள். அதுவும் பத்தாவதுக்கு சூட்சும இந்திரியங்கள் 3 இருக்கு இல்லையா, மனம், புத்தி, சம்ஸ்காரம், சூட்சும இந்திரியங்கள். அதோட கண், காது, மூக்கு, வாய், தோல், இது 5ம் கர்மேந்திரியங்கள். இந்த கணங்கள், இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் அதிபதியா நான் இருக்கணும், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா நானு இந்த தேக இந்திரியங்களுக்கு எஜமானனா இருக்கேன். அத எஜமானனா இருந்து அதை நான் வழி நடத்தக்கூடியவனா இருக்கேன். அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். அப்ப கணபதினா யாரு? கணங்களுக்கு எல்லாம் அதிபதியா இருக்கவர். அவருக்கு பேர் தான் மாலிக்னு சொல்லுவார் பாபா. இங்க எஜமானர்கள், உங்க இந்திரியங்களுக்கு எஜமானர்கள், சுயராஜ்ய அதிகாரிகள். நீங்க உங்களுடைய ராஜ்யத்துக்கு தான் நீங்க அதிகாரி. உங்களுடைய உடலுக்கு மட்டும்தான் நீங்க அதிகாரி. மற்றவர்களுடைய உடலுக்குலாம் நீங்க அதிகாரி கிடையாது. நீங்க உங்களுடைய இந்திரியங்களுக்கு மட்டும்தான் எஜமானனா இருக்கணும். அத மட்டும்தான் நீங்க செயல்படணும். அடுத்தவங்களை நீங்க அதிகாரம் பண்ணா உங்களுக்கு உரிமை இல்ல. அப்ப நீங்க எப்பவும் சுயராஜ்ய அதிகாரிகளா இருங்க, மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருங்க, கணங்களுக்கு எல்லாம் அதிபதியா இருங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த கணபதி உதாரணமா சொல்லி காமிச்சிருக்கேன். தேக இந்திரியங்களுக்கு எஜமானனா இருக்கணும். கர்மேந்திரியம் எப்ப சஞ்சலம் அடையாதுன்னா பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்யறோமோ அப்பதான் அந்த பரிபக்குவ நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா. நினைவு செய்ய செய்யதான் அந்த கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து போகுங்கிறாங்க. அதுதான் கணபதி. யோக பலம், அந்த ஆன்மா எஜமானன்ற அந்த நினைவு, அது தந்தையோட இணையும் போது இறுதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கறதான். ஃபர்ஸ்ட் நீங்க எஜமானனா இருந்துதானே நீங்க அப்பாவை நினைவு செய்யணும்னு சொல்றாரு. முதல்ல நீங்க ஆத்மாங்கிற உணர்வுல இருக்கணும். இந்த உடலுக்கு நான் எஜமானங்கிற உணர்வுல இருந்துதான் அப்பாவை நீங்க நினைவு செய்யணும். பரந்தாமத்துக்கு நீங்க வரும்போது எப்படி வரணும்? மாலிக்கா வரணும்னு சொல்லுவாரு. என்ன, நீங்க அடிமைத்தனம் நிறைஞ்சவங்களா தேக உணர்வோட வரக்கூடாது, ஆத்ம உணர்வோட நீங்க பரந்தாமத்துக்கு வந்தாதான் யோக பலத்தினால சக்தி அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி நினைவோ அப்படி சக்தி கிடைக்கும்.
நினைவு பலம் நம்மளுடைய உணர்வு எப்படி ஜாஸ்தியா இருக்குதோ, அதாவது சக்தி நம்மளுடைய பவர் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन, எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் என பாபா சொல்றாரு. குழந்தைங்க வந்து அனைவரும் இந்த யாத்திரையில இருக்கிறீங்க, நீங்க மட்டும் இங்கே அருகில் இருக்கிறீங்க. யார் யார் எங்கெங்கு இருந்தாலும் பாபாவை நினைவு செய்கின்றனர். ஆக அவர்கள் தாமாகவே அருகில் வந்து விடுறாங்க. எப்படி சந்திரனுக்கு முன்னாடி சில நட்சத்திரங்கள் மிக அருகில் இருக்குது, சிலது மிகவும் பிரகாசமா இருக்கு, சிலது அருகிலும் சிலது தொலைவிலும் இருக்கு. பார்ப்பதற்கு இந்த நட்சத்திரம் மிகவும் ஜொலிப்பதை போல் தெரிகிறது. இது மிக அருகில் உள்ளது, இதுவோ ஜொலிப்பதே இல்லை. உங்களுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கு, நீங்களும் ஞானம் மற்றும் யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. நம்மள எப்பவுமே அப்பா என்ன சொல்லுவாரு, லக்கி ஸ்டார்ஸ் நீங்க. என்ன லக்கி ஸ்டார்ஸ், இந்த பூமியில நம்ம வானத்துல கூட பார்த்தோம்னா நிலவு பக்கத்துல இருக்க நட்சத்திரத்துக்கு பேர்லாம் பிராக்சிமா சென்டாரி, ஆல்பா சென்டாரின்னு பேர் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்கும். ஏன்னா நெருக்கமா இருக்கிறதுனால பிரகாசமா ஜொலிக்குது. அதே போல தந்தைக்கு நீங்க நெருக்கமா இருந்தீங்கன்னா பிரகாசமா ஜொலிப்பீங்க. ஆத்ம உணர்வுல இருந்து தந்தைக்கு அருகாமையில இருந்தீங்கன்னா பிரகாசமா ஜொலிப்பீங்க. அதுவே தந்தைக்கு விட்டு விலகி அருகாமையில இல்லாம கொஞ்சம் தேக உணர்வுல அவங்க கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜொலிப்பு இருக்காது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றேன் இந்த இடத்துல. அப்ப நம்ம நெருக்கமா இருக்கணும். ஆத்ம உணர்வுல எப்படி இருக்கிறோமோ பாபாவோட சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு ஜொலிப்போங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், நினைவின் மூலம் நினைவு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஞான சூரியன் கிடைச்சிருக்கிறாரு. பாபா குழந்தைகளை தான் நினைவு செய்கிறாரு. யார் சேவாதாரி குழந்தைங்களாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வசக்திவான் பாபாவும் நினைவு செய்கிறாரு. நினைவின் மூலம் நினைவு கிடைக்குது. எங்கெங்கு இது போன்ற சேவாதாரி குழந்தைகள் இருக்கிறாங்களோ ஞான சூரியன் பாபாவும் அவர்களை நினைவு செய்கிறாரு. எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதே இல்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்யறதே இல்லை. அவர்களுக்கு பாபாவின் நினைவு போய் சேருவதே இல்லை. நினைவின் மூலம் நினைவு நிச்சயமா கிடைக்குது. குழந்தைங்களும் கூட நினைவு செய்யணும். குழந்தைங்க கேக்குறாங்க, பாபா நீங்க எங்களை வந்து நினைவு செய்கிறீங்களா? பாபா சொல்றாரு, ஏன் இல்லாம. இந்த முறையில பாபா ஏன் நினைவு செய்வதில்லை? யார் மிகவும் பவித்திரமா இருக்கிறாங்களோ மற்றும் பாபாவிடம் மிகவும் பிரியமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாபாவும் கவரவும் செய்யறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு பாக்கியசாலிகள் நம்ம அப்படின்னு. ஏன்னா நாம பகவான நினைவு செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய நிலைமையில இருந்து அப்பாவை நினைவு செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அப்பா நம்மள நினைவு செய்யறாரு பாருங்க. நம்ம செய்த சேவையின் மூலமா, நம்ம பவித்திரமா இருக்கிறது மூலமா பகவான் நம்மள நினைவு செய்யறாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எப்படி இருக்கணும், எவ்வளவு குஷியா இருக்கணும் நம்ம அப்படிங்கறத இந்த விஷயத்துல இந்த பாயிண்ட தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்ல கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பிரதர். எப்படின்னா, ஒரு முதலமைச்சருக்கு வந்து நமக்கு எல்லாரையும் முதலமைச்சரா பிரதம மந்திரியை தெரியுங்கிறது அது பொதுவானது. ஆனா வந்து பிரதம மந்திரிக்கோ முதலமைச்சரோ சில பேரை நினைவு செய்யறாங்கல்ல, அவங்களோட புத்திக்கு வந்து வர்றாங்கல்ல, அப்ப அது எவ்வளவு அவங்க பாக்கியமானவங்க அப்படின்னு இப்ப உள்ள இதுல நினைக்கிறாங்கல்ல. அப்ப பகவானே வந்து நினைவு செய்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சொல்லுவாரு, இப்ப எனக்கு மினிஸ்டர் அப்பாவா இருக்காரு, இல்ல மாமாவா இருக்காரு, சித்தப்பாவா இருக்காருன்னா அந்த ஆத்மாக்கு எவ்வளவு குஷியா இருக்கும். எங்க அப்பா மினிஸ்டரா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கவலையும் இல்ல அப்படின்னு. அப்ப ஏன் அப்பா யாராவா இருக்காரு, இப்ப பரமாத்மாவா இருக்காரு, சர்வசக்திவானா இருக்காரு. அப்ப நான் எந்த கவலையும் இல்லாம ஜாலியாவில இருக்கணும். நீங்க ஏன் எதையா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, எல்லா பொறுப்பும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு அவரே தான் சொல்றாரு. அப்ப நம்மளுடைய வேலை என்ன, எல்லா பொறுப்பையும் அப்பாட்ட ஒப்படைச்சுக்கிட்டு, பாபா நீங்க என்னுடையவர், அது மட்டும்தான் வச்சுக்கிட்டு நீங்க வாட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சங்கம் யுக நேரத்தைன்னு சொல்றாரு. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிற இந்த பூமியில பாபா நம்மளை நினைவு செய்யறாருன்னா. ஆமா. நெக்ஸ்ட், எந்த செயலை செய்தால் ஒரு பிழையும் வராதுன்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்க வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க நாம் மனிதனிலிருந்து தேவதை ஆகுறோம்னு. ஏன்னா தெய்வீக குணங்களும் அவசியம் தாரணை செய்ய வேண்டியதா இருக்கு. தன்னை சோதித்து அறிய வேண்டும். குறித்து வைப்பதன் மூலம் தன் மீது எச்சரிக்கையுடன் இருப்பீங்க. தன்னை சோதித்து அறிந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிழையும் நேராது. பாபாவே சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்க, நீங்க தான் என்னை அழைச்சிங்க, ஏன்னா நீங்க அறிவீங்க. பாபா பதித்த பாவனர்,
அவர் எப்போது வருகிறாரோ அப்போதுதான் இந்த கட்டளையும் தர்றாரு. இப்போது இந்த கட்டளையை ஆத்மாக்கள் நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அந்த சொன்ன ஃபர்ஸ்ட் 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 3 சூட்சும இந்திரியங்கள், அத செக் பண்ணணும்னு சொல்றாரு பாபா. எப்படி செக் பண்ணணும்? இப்ப நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் சார்ட் வச்சு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட ஒப்படைக்கணும். அப்பா, இந்த இந்திரியங்கள் மூலமா இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், நாளைக்கு இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லணும், உறுதி எடுக்கணும். அடுத்த நாள் அந்த இந்திரியத்து மூலமா அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சார்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது கூட நல்ல உதாரணமா பக்தி மார்க்கத்திலே காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரதத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. முன்னாடி அந்த ரதத்துல 7 குதிரையை கட்டினது மாதிரிதான் போட்டோ இருக்கும். நம்ம யோசிக்க மாட்டோம், ஒரு வண்டியில 2 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க, 2 பேரும் இழுத்துட்டு போற தேருக்கு எதுக்குடா 7 குதிரை உங்களுக்கு அப்படின்றத யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த 7 குதிரைங்கிறது என்ன? அந்த 7 குதிரைங்கிறது நம்மளோட இந்திரியங்கள் தான். வரிசையா சொல்றேன், மனம், புத்தி 2, அடுத்து 5 கர்மேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், இந்த 7 இந்திரியங்கள். அதத்தான் அந்த 7 குதிரைகளா காமிச்சிருக்காங்க. இந்த உடம்பு தான், ஆமா, இந்த உடம்புல இருக்க அந்த 7 குதிரைங்க. அத நடத்தக்கூடியவன் தான் ரதி, சாரதி. என்ன, அந்த ரதி தான் அந்த 7 குதிரை நடத்தணும். அந்த ரதி யாரு? ஆத்மா தான் அந்த ரதி. ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, கணபதினு. ரதி, கணபதி கணபதினு சொல்லலாம், ரதின்னு சொல்லலாம். ரதி தான் இந்த அந்த இந்திரியங்களை, அந்த குதிரைகளை ஓட்டுறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடுது. குதிரை கண்ணு ஒரு பக்கம் ஓடுது, காது ஒரு பக்கம் ஓடுது, வாய் ஒரு பக்கம் ஓடுது. கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ரதியோட கண்ட்ரோல்ல இருக்கணும், ஆத்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கணும் எல்லா குதிரைகளும். என்ன, அந்த குதிரைகளை யாரு சரியான முறையில நடத்துறாங்களோ அவங்களுக்கு பேர் ரதி. அதுலயும் மகான் தன்மையோட நடந்துக்கிறாங்களோ அவங்க பேர் தான் மகாரதி. ஆமா, யாரு மகான் தன்மையோட அந்த இந்திரியங்களை நடத்துறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் மகாரதி. அப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் எந்தெந்த விதத்துல தவறு செய்யுது அப்படிங்கிறத சார்ட் வைங்க. அதை தவிர அடுத்த முறை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. மம்மா கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை செஞ்ச தவறை இன்னொரு முறை செய்யாதீங்க, சார்ட் வச்சு அதை திருத்த பாருங்க, சுயமாற்றம் செய்யுங்க. சுயமாற்றம் இருக்கும் போதுதான் உலக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க. அப்பாவும் நமக்கு நிறைய அந்த விஷயத்த சொல்லுவார், சுயமாற்றம் இருக்கணும். நீங்க கூட சுயராஜ்ய அதிகாரம் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருந்து உங்க சுய மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், சேவாதாரி ஆத்மாக்களுக்கு பாபா எப்படி உதவி செய்யறாரு? இப்ப அந்த தந்தை உங்களுக்கு இந்த பதவி அடைவதற்காக யுக்தி சொல்றாரு. நினைவு செய்வது மிக சுலபமா இருக்கு, தங்கத்தாலான பாத்திரம் மட்டும் வேணும், தூய புத்தியா இருக்கணுங்கிறாங்க பாபா. எவ்வளவு புருஷார்த்தம் செய்வீங்களோ அவ்வளவு பாயிண்ட் கருத்துக்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஞானமும் நல்லபடியா சொல்லி கொண்டே இருப்பீங்க. பாபா நமக்குள்ள பிரவேசமாகி முரளி சொல்லி கொண்டிருப்பதாக உணர்வீங்க. பாபாவும் மிகவும் உதவி செய்வாரு. மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், இதுவும் டிராமாவில விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. ஞானம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்பாவே உங்கள்கிட்ட உங்க வாயை பயன்படுத்தி சொல்றாரு அப்படிங்கிறத நினைவு செய்வீங்க, நீங்க உணர்வீங்க, அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, நம்ம புத்தி இருக்கு இல்லையா, அப்பா நமக்கு தங்க பாத்திரமான அந்த புத்தியில ஞானத்தை நிரப்பியிருக்காரு. அப்பா கொடுத்த பிரசாதம் ஞானம், அது இந்த புத்தியில இருக்கு. அந்த புத்தியில இருக்க அந்த பிரசாதத்தை நான் வாய் மூலமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப புத்தியில இருக்கிறது யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தது. அப்பா கொடுத்த பிரசாதம் ஏன் கூட இருக்குது அப்படின்னா அப்பாவும் ஏன் கூடவே இருக்காருன்னு தானே அர்த்தம். பிரசாதத்தை நான் குழந்தைகிட்ட கொடுத்துருக்கேன், அது எப்படி பயன்படுத்துதுன்னு பாத்துக்கிட்டே தானே இருப்பாரு அப்பா. அப்ப புத்தியில இருக்க விஷயம் பூரா யாரு? இது அப்பா கொடுத்த பிரசாதம். ஞானம்ங்கிறது தந்தை நமக்கு கொடுத்த பிரசாதம். அத இந்த வாய் மூலமா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சேவை செய்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்க குழந்தைகளை நானும் நினைவு செய்வேன். முதல்ல சொன்னார் இல்லையா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. ஆமா, அதேதான். அடுத்த நெக்ஸ்ட், ஒரு வினாடி போல் அடுத்த வினாடி இருக்காதுன்னு பாபா சொல்றது என்ன? ஒரு வினாடி போல அடுத்த வினாடி இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. நேரம் கடந்து கொண்டே போயிட்டு இருக்கு. இத்தனை வருடம், இத்தனை மாதம் எப்படி கடந்து செல்லுது? ஆரம்பத்திலிருந்து நேரமானது கடந்து சென்று கொண்டேதான் இருக்குது. இந்த வினாடி மீண்டும் 5000 ஆண்டுக்கு பிறகு வரும். இதையும் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். மேலும் பாபாவை நினைவு செய்யணும்.
இதன் மூலம் பாவ கர்மங்கள் விநாசமாயிடும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. இதுக்கு நல்ல ஒரு ஞான பாயிண்ட் இருக்கு. அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது, அதுவும் ஒரு போதும் அழியாது. ஆத்மாவும் அழியாது, அதுல பதிவாயிருக்குது அந்த பாகமும் அழியாது. இந்த நேரம் நான் இந்த வார்த்தையை தான் பேசணும்னு இந்த டிராமால இந்த செகண்ட் பிக்ஸ் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் அதேதான் எல்லாத்துக்குமே, அடுத்தவங்களுக்கும் அதே தான், அந்த பாகம் தான் அவங்களுக்கும் பிக்ஸ் ஆயிருக்குது. இந்த நேரம் இந்த செகண்ட் அவங்க என்னை திட்டுறாங்க அப்படின்னா அந்த செகண்டோட அது முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் வேற செகண்ட் தானே, ஒரு செகண்டுக்கு அடுத்த செகண்டுக்கே முற்றுப்புள்ளி வைங்க டிராமா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆத்மால அந்த பாகம் தான் பதிவாயிருக்குது, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த டிராமால இவங்க இந்த நேரம் இப்படித்தான் பேசுவாங்கன்னு பிக்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானம் தெரிஞ்ச குழந்தைகள் தான் இதுக்கு பேர் ராஜயுக்தன்னு சொல்லுவார், ரகசியங்களை அறிந்தவர்கள். இப்படி இருக்க குழந்தைங்க தான் அவங்க திருப்பி தங்களுடைய விகாரங்களை வெளிப்படுத்தாம கோபத்தையும் அகங்காரத்தையும் காட்டாம இருப்பாங்க அப்படிங்கறதுதான் சொல்றாருப்பாங்க. அழியாத ஆத்மால அடுத்தது 5000 வருஷம் பிறகுதான் வருங்கிறாங்க பாபா. ஆமா, இந்த நொடி நான் இந்த நொடியை பயன்படுத்தி என் பாக்கியத்தை உருவாக்கணும். போன நொடி போயிடுச்சு, இந்த நொடி நான் பயன்படுத்தி என் பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நினைவுல இருந்தா மட்டும் போகணும். இந்த நொடியை நான் பயன்படுத்தி என் பாக்கியத்தை நான் உருவாக்கணும். நெக்ஸ்ட், பக்தியின் பலனை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம்னு பாபா சொல்றாங்க. இவ்வளவு காலமாக என்னென்ன செய்து வந்தீங்களோ அவை அனைத்துமே பக்தியாகும். பக்தியின் பலனை பகவான் தருவார்னு சொல்லவும் செய்யறாங்க. என்ன பலன் கொடுப்பாரு, எப்போது, எப்படி கொடுப்பாரு, இது பற்றி எதுவுமே தெரியாது. பாபா எப்போது பலனை தருவதற்காக வருகின்றாரோ அப்போது கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் சேர்ந்தார் போல கூடியிருக்கணும். டிராமாவின் பாகம் முன்னே சென்று கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அதுலயே சொல்றாங்க இல்லையா, பக்தியில கூட சொல்லுவாங்க, ஈஸ்வருக்கா கதி மத்து தின்னுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழியும் அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியமும் அவருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர் எந்த நேரம் வருவாரோ அந்த நேரம் தான் அவர் வழியும் கொடுப்பாரு. அவரு அந்த வழிகாட்டி அந்த வழியில நடக்கிறவங்களுக்குரிய பாக்கியத்தையும் அவரே தான் கொடுப்பாரு அப்படிங்கறது அந்த பக்தி மார்க்கத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த பக்தியின் பலனை ஞானம், பக்தியின் பலன் ஞானம் மட்டுமே அப்படின்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அது அந்த நேரம் மட்டுமே கிடைக்கும். அது இந்த நேரம் தான் சங்கமயுக நேரம். நெக்ஸ்ட், அதிகமாக கணக்கு வழக்கு இருப்பவர்கள் எப்படி கணக்கை தீர்த்து கொள்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. முழு நாடகத்திலும் இது கடைசி ஜென்மம். சிலர் சரீரத்தை விட வேண்டியதா இருக்கும். இன்னொரு பாகத்தை நடிப்பதற்காக பிறவி எடுக்க முடியும். யாருக்காவது அதிகமாக கணக்கு வழக்கு இருக்குதுன்னா அதை தீர்த்து கொள்ள பிறவி எடுக்க முடியும். யாருக்காவது அதிகமாக பாவங்கள் இருந்தால் அடிக்கடி ஒரு ஜென்மம் எடுத்து பிறகு 2வது 3வதுன்னு எடுத்துக்கொண்டு விட்டு கொண்டும் இருப்பார்கள். கர்ப்பத்தில் போய் துக்கம் அனுபவித்தாயிற்று என்றால் பிறகு அடுத்த பிறவி எடுத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க பாபா. அந்த கர்ப்பத்தை என்னன்னு சொல்றாரு அப்பா சொர்க்கத்துல அப்படின்னா, கர்ப்ப மாளிகையா இருக்கும் உங்களுக்கு. கர்ப்பத்துல யோக பலத்துல நீங்க குழந்தைங்க வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பத்துல இருக்கும்போது சுகமா இருக்குமா, மாளிகையில இருந்த மாதிரி ஜாலியா இருக்குமா. அதே இந்த நரகத்துல பாவாத்மாவா மாறிட்டோம் இல்லையா, விகாரங்கள்ல நிரம்பி, அப்ப கர்ப்பங்கிறத ஜெயிலுன்னு சொல்றாரு. கர்ப்ப ஜெயில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்ப இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நான் வெளியே வந்தா போதும்னு துக்கத்தை அனுபவிக்கிற அளவுக்கு துடிப்பீங்க அந்த நேரம், பாவம் அதிகமா இருந்துச்சுன்னா. அத ஞாபகப்படுத்துறாரு. இங்க இருக்கும்போது இப்படி இருக்குது, கர்ப்ப ஜெயிலா இருக்குது, அங்க கர்ப்ப மாளிகையா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த நேரம் நீங்க தந்தையை நினைவு செய்து உங்க பாவ கர்மங்களை எல்லாம் அழிச்சிருங்க. அடுத்த பிறவி நீங்க எடுக்கும்போது கர்ப்ப மாளிகைக்கு போறதுக்கு வழியை ஏற்படுத்திக்கோங்க. இந்த நொடியை பயன்படுத்தி உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்ற. நெக்ஸ்ட், பாபாவிடம் பலியாவதை பக்தர்கள் எப்படி புரிந்து கொண்டு பலியாகிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப காசி கல்வெட்டுல இந்த நிலைமைதான். பாவங்கள் இப்ப காசி கல்வெட்டுல இருக்க பலியாகிறாங்கல்ல, பாவங்கள் தலை மீது நிறையவே உள்ளது. யோக பலமோ இல்லை. காசி கல்வெட்டில பலியாவது என்றால்
தன் சரீரத்தை பலியிட்டுக் கொள்வது தற்கொலை செய்து கொள்றாங்க என்பது ஆத்மாவுக்கும் புரிந்திருக்கிறது, சொல்லவும் செய்யறாங்க. பாபா நீங்க வருவீங்கன்னா உங்கள் மீது பலியாவோம்னு, மத்தபடி பக்தி மார்க்கத்துலதான் பலியிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அந்த காசி கல்வெட்டுங்கிறது ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதுல பூரா கத்தியா சொருகி வச்சிருப்பாங்க. மேல இருந்து கீழே குதிக்கும் போது எப்படி சொருகும் பாத்துக்கோங்க, உடம்பு ரெண்டா விழுந்துருமா? இல்ல அதான் கத்தி பூரா வரிசையா சொருகி வச்சிருக்காங்கன்னா நம்ம விழுகிறோம்னா அந்த கத்தி பூரா கண்ணை பொத்துக்கிட்டு போகும், உடம்ப பொத்துக்கிட்டு போகும், கை நாலு கை எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு போகும் இல்லையா? அப்ப அந்த ஆத்மா துடிக்கும் இல்லையா? இப்படித்தான் பலி ஆகுறாங்க அங்க. இதனால பாவ கர்மம் அழியறது வந்து அந்த பிறவியின் பாவ கர்மங்கள் தான் அழியும். அந்த சரீரத்தின் மூலமா தண்டனை அனுபவிக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த பிறவிக்கான பாவ கர்மங்கள் அழியுமே தவிர ஆத்மால இருக்க மொத்த பாவ கர்மங்களும் அழியாது. அவங்க மீண்டும் அடுத்த ஜென்மம் எடுப்பாங்க, மற்ற பிறவியில செய்த பாவத்துக்கான தண்டனைய அனுபவிக்க வேண்டியதா பாபா கிட்ட பலியாகிறதா அவங்க பக்தியில பலியாகிற மாதிரி நினைச்சிட்டு போய் பலியாகிறாங்க, பண்றாங்க. அதனால அந்த தற்காலிக அந்த ஒரு பிறவிக்கு பாவ கர்மங்கள் அழியுமே தவிர ஆத்மால ஏற்கனவே பதிவான பாவ கர்மங்கள் அழியறது இல்ல. அதுக்காக அந்த பாவ கர்மங்களை தீர்த்துக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதா இருக்குது. அது வந்து பிரிட்டிஷ்காரவங்க தடை பண்ணிட்டாங்களாம் பிரதர், அந்த மாதிரி பலியாகிறத ஆங்கிலேயர்கள் வந்து தடை பண்ணிட்டாங்க. அது வந்து எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையான செயலா இருந்திருக்கு பாருங்க. ஆமா, எதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான அன்பு, பக்தியின் அன்பு. நெக்ஸ்ட், எதை தவறாக செய்துவிட்டால் பாவச்சுமை தலைமீது ஏறிவிடும்னு பாபா சொல்றாங்க. தான புண்ணியம், தீர்த்த யாத்திரை முதலியன என்னென்ன செய்யறீங்களோ அதெல்லாம் யாரோடு கொடுக்கல் வாங்கல் ஆகிறது? பாவாத்மாக்களோடு. ராவண ராஜ்யம் இல்லையா? பாபா சொல்றாரு எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்யணும். எப்போதாவது ஏதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டால் பாவச்சுமை தலைமீது ஏறிவிடும். தானம் புண்ணியம் கூட எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நம்ம கிட்ட வந்து யாராவது இப்ப தானம் கேட்டு பிச்சைக்காரங்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்கவே, நம்மளும் பாவப்பட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா இல்ல 40 ரூபா அப்படி 50 ரூபா அப்படி ஏதாவது போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா, ஒரு சாப்பாடு வயிறுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க இப்ப இருக்க மனிதர்கள் பூரா விபரீத புத்தி உடையவர்களா மாறிட்டாங்க. அதை வாங்கிட்டு ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறது, இல்ல சிகரெட்டு புகையில அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த பாவகர்மம் தானே அதெல்லாம். அந்த மாதிரி அவங்க செய்யற பாவகத்துல நமக்கு ஆமா ஆமா, காசு கொடுத்தது நம்ம தானே, காசு கொடுத்து அவங்கள பாவம் செய்ய வச்சது மாதிரி ஆகி போயிருச்சு பாத்தீங்களா? அப்ப நீங்க எச்சரிக்கையா இருந்து தானம் செய்யணும். இருந்தாலும் அவங்க பாவாத்மாக்களா இருக்காங்க, விநாச நேரம் ஆயிருச்சு, விபரீத புத்தி உடையவர்களா மாறி போயிட்டாங்க. அப்ப நீங்க தானம் புண்ணியம் செய்யும் போது எச்சரிக்கையோட செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட், ஏழைகளையும் பணக்காரர்களையும் பற்றி பாபா கூறுவது என்ன? அதுக்கு வந்து பதில் என்னன்னா, ஏழைகளுக்கோ உணவு மற்றும் உடை தானமாக கொடுக்கப்படுது, அல்லது இப்போதெல்லாம் தர்மசாலைகள் முதலியன அமைத்து தர்றாங்க. செல்வந்தர்களுக்கோ பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது. ஏழைகளுக்காக குடிசைகள், அவர்களோ அழுக்கான சாக்கடைக்கு எதிரில வசிக்கிறாங்க. அந்த குப்பைகளை உரமாக்கி விற்கின்றனர். அதில் வயல்கள் முதலியன உள்ளன. சத்திகத்திலோ இப்படிப்பட்ட குப்பை முதலிய வயல்கள்லாம் இல்ல. அங்கோ புதிய மண் இருக்கும், அதன் பெயரே சொர்க்கம் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப இங்க இருக்க செல்வந்தர்கள்லாம் புதுசா வந்த ஆத்மாக்கள், அவங்களுக்கு புண்ணிய கணக்கு நிறைய இருக்கிறதுனால மாட மாளிகையில இருக்காங்க, வசதி இருக்கு. அதே ஏழைகள் வந்து குப்பை கூலங்கள்ல வசிக்கிறவங்களா இருக்காங்க. அத அந்த குப்பைகளை உரமாக்குறாங்க. அப்படின்னா எதெல்லாம் உரமாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதெல்லாம் உரமாக்குறாங்க. உரமாக்கி அதை வியாபாரம் செய்யறாங்க. எருமை சாணி, மாட்டு சாணம் எல்லாம் இருக்கு இல்லையா? மாட்டு சாணம், அதெல்லாம் அந்த சாணங்கள் எல்லாம் இப்படி உரமாக்கி வித்து வியாபாரம் செய்யறாங்க. அந்த அதான் சொல்றாரு. ஆனா இது இங்க வந்து இந்த தானியங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கு உரமாகுது. இங்க கலியுக துவாபர யுகத்துல இருக்க தானியங்களுக்கு தான் இந்த உரம், கலியுகத்தின் உரம். ஆனா சத்தியுக திரேதா யுகத்துல எல்லாம் இப்படி உரம் இருக்காது. அங்க இயற்கையாவே நம்ம விதைக்கிறது கூட அவசியம் இல்லை, சும்மா தூவி விட்டா கூட அப்படி நல்லா விளைஞ்சு வந்துரும்.
என்ன அது சத்துவ பிரதான எதுனாலன்னா பூமி நம்ம இல்லையா? அது கோடிக்கணக்கான ஆத்மாக்களோட உடலே உரமாகுதுங்கிறாங்க பாபா. அப்படியா? ஆஹ். சரி சரி. அது அந்த அளவுக்கு உரம் ஏறிடுங்கிறாங்க, மண்ணோட வளம் ஆமா அதிகரிச்சிருங்கிறாங்க சொர்க்கத்துல. ஆமா உம் ஆமா ஆமா. உம் அதுவும் ஒரு காரணம் தான். இயற்கையும் உம் மொத்தமா சத்துவ பிரதான நிலை இல்லையா, ஃபர்ஸ்ட் உம் கிளாஸான அது. ஸ்டேஜ் உம் அப்படிங்கிறப்ப உம் இருக்கும். இப்ப மாம்பழ உம் சீசன் இல்லையா, எனக்கு கூட உம் நேத்து கூட ஞாபகம் வந்துச்சு. மாம்பழம் உம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. உம் கலியுகத்துல இந்த நேரத்துல கூட மாம்பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்குது, சத்தியுகத்துல உம் இந்த மாம்பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தேன். அங்க உம் மாம்பழம் இருக்குமா என்னன்னு தெரியாது நமக்கு. மாம்பழம் ஆனா கண்டிப்பா இருக்கும் மாம்பழம் பிரதர். இருக்குமா? மாம்பழம் இருக்கணும். ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க பாபா. ஆமா. முக்கணிகள்ல ஒன்று இல்ல மாம்பழம். ஆ, அதான் கலியுகத்துல எவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னு பாருங்க அந்த மாம்பழம். உம் மல்கோவா, இந்த உம் காசலட்டு மாம்பழம்லாம் டேஸ்டா இருக்கும். அல்போன்ஸ் உம் மாம்பழம்லாம் என்ன டேஸ்டா இருக்கும். அது இந்த உம் நேரத்துல எவ்வளவு டேஸ்ட் இருக்கு, இப்ப சத்தியுகத்துல என்ன டேஸ்டா இருந்திருக்கும் பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு உம் பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். உம் உம் அதான் இந்த மண்ணை பத்தி சொன்னீங்க இல்லையா, வளங்கள், உம் அதுல அது வருது. ம். நெக்ஸ்ட், ரத்தினங்கள் எவ்வாறு நம்பர்வார் உள்ளதாக பாபா சொல்றாங்க. புஷ்பராகம் மற்றும் பச்சை கல்ன பெயர்கள்லாம் பாடப்பட்டிருக்கு. ரத்தினங்கள் ம். இல்லையா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதிகமாக ஆ. அல்லது குறைவாக சேவை செய்யறாங்க. சிலர் ம். சொல்றாங்க எங்களால் சேவையே செய்ய முடியலைன்னு. ம். பாபாவின் ரத்தினங்களோ அனைவருமே தான். அவர்களிலும் ம். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுச்சாரமா இருக்கிறாங்க. அவர்கள் ம். பிறகு பூஜை செய்யப்படுறாங்க. பூஜை ம். தேவதைகளுக்கு நடைபெறுது. பக்தி மார்க்கத்தில் அநேக பூஜைகள் நடைபெறுது. அவை அனைத்தும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. ம். இப்ப நம்மளதான் அப்பா ரத்தினங்கள் சொல்றாரு. நவ உம் ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, இப்ப உம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரத்தினம் தான். என்னுடைய உம் குழந்தைகள் எல்லாருமே ஒரு ஒரு ரத்தினம். இப்ப உம் நான் மாணிக்கமா இருப்பேன், நீங்க முத்தா இருப்பீங்க. உம் இன்னொருத்தவங்க வைரமா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க உம் வைடூரியமா இருப்பாங்க. வைடூரியம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க புஷ்பராகமா இருப்பாங்க, உம் ஒருத்தவங்க மரகதமா இருப்பாங்க. உம் ஒருத்தவங்க எல்லாருமே பாபா குழந்தைங்க தான். அதுல பாபா வித்தியாசம் குழந்தைங்கன்னா, இருக்கு. உம் ஆமா, ரத்தினங்கள்லாம் அப்படி வித்தியாசமா இருக்கீங்க உம் அப்படின்றத சொல்றாரு. பக்தி மார்க்கத்திலையும் பூஜையும் அந்த மாதிரிதான் நடக்குது. ஒருத்தவங்களுக்கு இப்ப ஆஹ் ம், ம். எந்த எந்த அளவுக்கு 5 கால பூஜை. ஆமா, 6 கால பூஜை எல்லாம் இருக்குது உம் இல்லையா. அப்படி சில கோயில்ல ஒரு பாத்தீங்கன்னா நிமிஷம். கோபுரம் வச்சு சொல்லுங்க. உம் சொல்லட்டா? சொல்லுங்க பிரதர். ம். என்னன்னா, அப்புறம் சில கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோபுரம் வச்சு விக்கிரகம் வழிபாடு சூப்பரா நடக்கும். அம்மனுக்கு, மற்ற தேவி தேவதைகளுக்குலாம் கோபுரம் வச்சு பூஜை நடக்கும். இன்னும் சில கோயில்ல கோபுரம் எல்லாம் இருக்காது, ஒரு பொட்டக்காடுல இருக்கிறது மாதிரி இருக்கும். சில மட்டும்தான் வச்சிருப்பாங்க. கோபுரம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, கோட்டை கூட இருக்காது, ஒரு சில விக்கிரம் மட்டும்தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க சத்துவ பிரதான பூஜைன்னு சொல்லுவாரு. இங்க இந்த அசைவ பூஜை எல்லாம் நடக்காது. அங்க கோபுரம் பெரிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல சைவம் சாத்வீகமான உணவுகளை படைக்கக்கூடியவங்களாம். அது ஏரியா வைப்ரேஷன் கூட எப்படி இருக்கும்னா சாந்தமா, இந்த கோயிலுக்கு போனா நமக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயிலு, இந்த அசைவம், இந்த பலி கொடுக்கற கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கஜ கஜ கஜன்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு, ஒரு வைப்ரேஷன் சரியில்லாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஏதோ கடமைக்கு போனோம், செஞ்சோம், சாப்பிட்டோம், வந்தோன்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இப்படி பூஜை நடக்கும். சத்துவ பிரதானமா நீங்க இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா சத்துவ பிரதானமா பூஜை உங்களுக்கு நடக்கும். நீங்க இப்படி தம்ம பிரதான நிலையில இப்படி புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை தான் நடக்கும்ன்றத சொல்றாரு அப்பா. ஆமா, அதுதான் பாபா அந்த ரகசியத்தை புரிய வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், எது மரம் எது விதைன்னு பாபா சொல்றாங்க. சிவன் நிராகாரர். அவருக்கு பால் நீர் முதலியவற்றை ஏன் அபிஷேகம் செய்யறாங்க? மூர்த்திகளுக்கு பிரசாதம் படைக்கிறாங்க. அந்த மூர்த்திகள் அதை உண்பதே இல்லை. பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியது. பக்தி என்பது மரம், ஞானம் என்பது விதை. படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி குழந்தைங்களாகி உங்களை தவிர வேறு யாருமே தெரிஞ்சிடல அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சிவனுக்கு பால் நீரெல்லாம் அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா, பாலுங்கிறது ஞான பால், நீருங்கிறது ஞானம்ங்கிற நீர், அதை ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. ஏன்னா சிவனுக்கு பேர் அபிஷேக பிரியர்னு தான் பேரு. சரியா? அபிஷேக பிரியர்னா நம்மள அபிஷேகம் பண்றாரு இல்லையா அப்பா. ஞான பாலை கொடுத்து தாயா அபிஷேகம் பண்றாரு. நம்மள ஞானஸ்தானம் எடுத்து வைக்கக்கூடிய குருவா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, தந்தையா இருக்காரு, நண்பனா இருக்காரு. இப்படி எல்லா சம்பந்தங்களுமே நம்மள என்ன செய்யறாரு, மொத்தமா
தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. அதனாலதான் அவருக்கு அந்த பக்தி மார்க்கத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த மூர்த்திகளுக்கு கூட இப்படி சாப்பாடு பிரசாதம் படைக்கிறாங்க அப்படின்னா அந்த மூர்த்திகள் எதையும் சாப்பிட போறது இல்ல. இருந்தாலும் எதுக்கு படைக்கிறாங்கன்னே தெரியாம படைக்கிறாங்க, எதையுமே புரிஞ்சுக்க முடியாதவங்களா இருக்காங்க அப்படின்றாரு. ஆமா. நெக்ஸ்ட், இதில் கற்பனையின் விஷயம் எதுவும் கிடையாதுன்னு பாபா சொல்றது என்ன? உங்களிடம் சிலர் சொல்றாங்க இது உங்கள் கற்பனைன்னு. அட இதுவோ உலகத்தின் சரித்திரம், பூகோளம் திரும்பவும் நடைபெறுது. கற்பனை திரும்ப நடைபெறுவதெல்லாம் கிடையாது. இதுவோ ஞானம். இவை புதிய விஷயங்கள், புதிய உலகத்திற்காக. பகவான் வாக்கு, பகவானும் புதியவர், அவருடைய மகா வாக்கியங்களும் புதியது. அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்குன்னு சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க சிவ பகவான் வாக்குன்னு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விஷயங்கள் ஒன்று மற்றதை போல இருக்காது. இது படிப்பு, பாடசாலையில் படிக்கிறீங்க, கற்பனையின் விஷயம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப நமக்கு சொல்லித்தரது எல்லாமே பாடம், கற்பனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பக்தியில கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. சிவன் கிருஷ்ணருடைய வாக்கு, பகவான் வாக்கு, கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. அங்க அவருடைய வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது, இது சிவ பகவான் வாக்குதான். ஏன்னா ஆத்மா என்கிட்ட சரணடைன்னு கிருஷ்ணர் சொல்லவே முடியாது. ஏன்னா தேகதாரி கிருஷ்ணன், அவர் ஆத்மாவா இல்ல, தேகதாரியா இருக்காரு. அவர்கிட்ட போய் எப்படி நம்ம சரணடைய முடியும்? அது இல்லையா? அங்க பரமாத்மா கிட்டதான் சரணடையணும். பரமாத்மாவுக்கு தான் தேகமே இல்ல, அவர்கிட்டதான் ஆத்மாவான நாம போய் சரணடைய வேண்டியது இருக்குது அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்ப எதில் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் இருக்க முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. வேத சாஸ்திரங்கள்ல படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முதல்ல சொல்லுங்க, வேதங்களால எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆயிற்று? தர்மங்களும் 4. ஒவ்வொரு தர்மத்திற்கும் தர்ம சாஸ்திரம் ஒன்றுதான் இருக்கு. பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்கள் தான் பிறகு சூரிய வம்சி, சந்திரவம்சி குலத்தில் தம்முடைய பதவியை பெறுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப வேத சாஸ்திரத்துல எதுலயுமே படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியமே இல்ல. ஏன்னு சொன்னா அந்த படைப்பவரின் ரகசியத்தை பற்றி மனிதர்களுக்கு என்ன தெரியும்? என்ன அதனால அந்த வேத சாஸ்திரங்கள் எழுதினவங்களே இத சொன்னதெல்லாம் யாருன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசரீரி ஒலி கேட்டது, நாங்க அது அடிப்படையில தான் இந்த சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கோம்ன்றத சொல்றாங்க அவங்களே. அப்படிங்கிறப்ப இது அவங்களுக்கு தெரிய போறது இல்ல, படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை. அப்ப இறைவன் எப்ப இந்த நேரம் வருவாரோ, எந்த நேரம் அவர் வருவாரோ அந்த நேரம் தான் அதை சொல்லித்தர முடியும், மனிதர்களால அதை சொல்லித்தர முடியாதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், எப்படிப்பட்ட புத்தி இருந்தாலும் நினைவு செய்யலாம்னு பாபா சொல்றது என்ன? நமக்கு எந்த மாதிரி புத்தி இருந்தாலும் நீங்க நினைவு செய்யலாம்னு கேக்குறாங்க. இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்காக தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும். இதில் தான் முயற்சி இருக்கு. யாருக்காவது மந்த புத்தி இருக்குமானால் அந்த புத்தியினாலே கூட நினைவு செய்யலாம். ஆனால் ஒருவரையே நினைவு செய்யணும். பாடவும் செய்யறாங்க, பாபா நீங்கள் வருவீங்கன்னா உங்களிடம் மட்டுமே புத்தியோகத்தை இணைப்போம்னு. இப்போ பாபாவே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்பா வந்த நேரத்துல நினைவு செய்யறது பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப தாய்மார்கள்ட்ட கேட்டா தெரியும் நினைவு செய்யறது எப்படி அப்படின்னா. எப்படின்னா இப்ப குழந்தை பெத்து எடுத்திருப்பாங்க, அது தொட்டில போட்டிருப்பாங்க, இருந்தாலும் வீட்டு வேலையிலயும் செய்வாங்க. இப்ப சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தைய தூங்கிக்கிட்டு இருப்போம். சமையலும் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுல சமையல் கட்டுல சமையலும் பண்ணிட்டு இருப்பாங்க. நினைவு போறமே குழந்தை முழிச்சிருமா என்ன செய்யுது குழந்தை அப்படிங்கிற நினைவு அந்த குழந்தை பக்கமே இருக்கும். சமையல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சமையல் கட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தை இருக்கிறது ஹால்ல இருக்கும். ஆனா நினைவு போறாமே குழந்தைகிட்ட போய்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க நினைவு செய்யணும். எந்த வேலை செய்யினாலும் சரி நினைவு பரமாத்மாவிலே தொங்கிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அங்கதான் பரமாத்மா இருக்காரு. அங்க நீங்க புத்தி யோகத்தை இணைக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். வாக்கியத்தை உருவாக்கணும்னா பரந்தாமா வாங்க அப்படிங்கிறாரு. மாதிரி மந்த புத்தி இருக்கிறவங்க கூட நினைக்கலாம் பாபா. ஆமா, அதுதான் இந்த குழந்தையும் இந்த இத உதாரணமா சொன்னேன், குழந்தையும் தாய்மார. ஆமா. நெக்ஸ்ட், எப்பொழுது நம்மை உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும்னு பாபா கேக்குறாங்க. எப்போது அனைத்து அதிகார சக்தியின் மையத்தினரும் சேர்ந்து சிரேஷ்ட அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம்,
ஆன்மீக அதிகாரம் என்பது இந்த ஒரு பரமாத்மா அதிகாரம் மட்டும்தான் எப்போது சொல்வாங்களோ அப்போது பிரத்யக்ஷாவின் திரை விலகும். அனைவரும் ஒரு ஸ்டேஜ் மீது ஒன்றாக சேர்ந்து இருந்து அன்பின் சந்திப்பை நிகழ்த்துவாங்க. இதற்காக அனைவரையும் அன்புங்கிற கயிற்றுல கட்டி அருகில் கொண்டு வாங்க, உதவியாளர் ஆக்குங்க. இந்த அன்புதான் காந்தமா இருக்கு. இது அனைவரையும் ஒன்றாக குழு ரூபத்துல பாபாவின் மேடை மீது கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த கடைசி பிரத்யக்ஷாவின் கதாநாயகனின் வேடத்தில் நிமித்தம் ஆவதற்கான சேவை செய்யுங்க. அப்போது உண்மையான சேவாதாரின்னு உங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப சேவாதாரின்னா யாருன்னா அப்பாவ நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா வெளிப்படுத்தக்கூடியவங்க. பிரத்யக்ஷா அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை பாபா தெரியணும், நம்ம பாக்குற பார்வையில தூய்மை தெரியணும். அப்பா சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு. அத அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படின்னா உங்களுடைய நெத்தியில சம்பூர்ண தூய்மையின் மணி தெரியணும், உங்களுடைய கண்கள் ஆன்மீக ஜொலிப்புடையதா இருக்கணும், உங்களுடைய வாய் உங்களுடைய வார்த்தைகள் இனிமை நிறைந்த வார்த்தைகளா இருக்கணும், உங்களுடைய உதடு பொன் சிரிப்பு நிறைஞ்சதா இருக்கணும், உங்களுடைய முகமே மொத்தமா சக்தி ரூபமா இருக்கணும், உங்களுடைய கர்மா பணிவுத்தன்மை நிறைஞ்சதா திருப்தி நிறைஞ்சதா இருக்கணும், உங்களுடைய தலையில கிரீடம் எப்படி இருக்கணும்னா பரிஸ்தா தன்மையின் கிரீடம் அடைஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அலங்காரம் கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்டவங்களதான் நான் பார்க்க விரும்புறேன், இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் நான் பார்க்க விரும்புறேன். இதே ஸ்திதியில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை அப்படியே வெளியே குணங்களா வெளிப்படும். அத மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்க பரமாத்மாவுடைய குழந்தைகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்மளை வச்சுதான் அப்பாவே தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் பிரத்யட்சா அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய தோற்றத்தின் மூலமா தந்தையை வெளிப்படுத்தணும். அதத்தான் அப்படி சொல்றது அப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन, முன்னேறி செல்வதற்கான லிஃப்ட் எதுன்னு பாபா கேக்குறாங்க. சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதுதான் முன்னேறி செல்வதற்கான லிஃப்டா இருக்குங்கிறாங்க பாபா. அப்ப ஆசீர்வாதங்கள் தான் லிஃப்ட். எப்பவுமே எந்த முயற்சி உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சி மட்டும் செய்யுங்க. அவங்க இப்ப நம்ம யாருக்கிட்டையாவது பேசுறோம் அப்படின்னா வேற எந்த முயற்சியும் செய்ய முடியல, அப்பா நினைவு செய்ய முடியல, நம்ம எதுவும் தாரணை செய்ய முடியல அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நீங்க அவங்க கிட்ட இருந்து நான் எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மனசு நிறைவா இவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க. அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றாரு. அந்த அடுத்தவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அதுதான் அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு நினைவுக்கும் துணை செய்யும், உங்களுடைய முயற்சிக்கும் துணை செய்யும் சொல்றாரு. அதுதான் லிஃப்ட்னு சொல்றாரு. சரி பிரதர், ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியோட கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.